அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு செகண்ட் சாப்டர் 2.5 வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். ஓகே, நேஷ்னல் இன்கம் ஆண்டு வருமானத்தை எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து அப்படியே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியேவும் ஓகே, அப்படியே ரீட் பண்ணுறேன். ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு இன் தி கண்ட்ரி மஸ்ட் பி கவுண்டட் அண்ட் கன்வெர்டட் அகெயின்ஸ்ட் மணி வேல்யூ டியூரிங் இயர். அதாவது ஒரு வருஷ டியூரேஷனில் அந்த கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கான பண மதிப்பு என்ன அப்படின்றத வந்துட்டு கவுண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தஸ் வாட் எவர் இஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் எய்தர் யூஸ்டு ஃபார் கன்சம்ஷன் ஆர் ஃபார் சேவிங். இப்போ நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் வாங்குவோம், மொபைல் ஃபோன் வாங்குவோம், கார் வாங்குவோம். அதான் நம்ம வந்து கன்சம்ஷன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறோம். இல்லை இன்னும் கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம், பேங்க்கில் போட்டு வைப்போம். அதை வந்து சேவிங். அப்போ என்னென்ன நம்மகிட்ட இருக்கோ அதை வந்து நம்ம வந்து கன்சம்ஷன் பண்ணுறதுக்கு, கன்சியூம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அல்லது வந்துட்டு பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு தஸ் நேஷ்னல் அவுட்புட் கேன் பி கம்ப்யூட்டட் அட் எனி ஆஃப் 3 levels. அப்போ நேஷ்னல் அவுட்புட்டை, அதாவது நேஷ்னல் அவுட்புட்ன்றது இங்கே சொன்னோம் இல்லையா, அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய பண மதிப்பு எவ்வளோ, அதுதான் வந்து நேஷ்னல் அவுட்புட் இந்த இடத்துல சொல்கிறாங்க. நேஷ்னல் அவுட்புட் கேன் பி கம்ப்யூட்டட் அட் எனி ஆஃப் 3 levels. 3 லெவலில் வந்து அதை கால்குலேட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. 3 லெவல் என்னென்னன்றதை ஹைலைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரொடக்ஷன், அப்புறம் வந்து இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர். இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் மெத்தடு, இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இந்த நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுறதுல மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரொடக்ஷன் மெத்தட், அப்புறம் இன்கம் மெத்தட், அப்புறம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஒன்று அதை பார்க்கலாம். அக்கார்டிங்லி there are 3 methods that are used to measure national income. சொன்னதான் திரும்ப கொடுத்துருவாங்க. ப்ரொடக்ஷன் அல்லது வேல்யூ ஆர்டர்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அடுத்து வந்து இன்கம் மெத்தடு அல்லது ஃபேக்டர் ஏர்னிங் மெத்தட் இருக்குது. தேர்ட் ஒன்று வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். 3 மெத்தடில் வந்துட்டு நேஷ்னல் இன்கம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் இஃப் தீஸ் மெத்தட்ஸ் ஆர் டன் கரெக்ட்லி த ஃபாலோவிங் ஈக்குவேஷன் மஸ்ட் ஹோல்டு அப்படி கொடுத்துட்டு ஒரு இது கொடுத்துருவாங்க. இப்போ இந்த 3 பிரிவு இருக்கு இல்லையா, ப்ரொடக்ஷன் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவுட்புட் ஈக்குவல் டு இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். இந்த இடத்துல அந்த அவுட்புட் அப்படின்றது இந்த ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, ப்ரொடக்ஷன் ஆர் வேல்யூ ஆர்டர் அப்படின்னு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இது அதான் வந்து இந்த இடத்துல அவுட்புட் சொல்கிறாங்க. ஏன் அவுட்புட் சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுற பொருட்களை தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ப்ரொடியூஸ் பண்ணி அதை வெளியில் மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மார்க்கெட்டோடைய அவுட்புட் அது. சரி, அந்த கம்பெனியோட அவுட்புட், மார்க்கெட்டுக்கு அந்த கம்பெனிலேருந்து என்ன கிடைக்குதோ அதான் வந்து அந்த கம்பெனியோட அவுட்புட்டு. அதனால தான் அது வந்து அவுட்புட்டுன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து இன்கம், அப்படி இன்கம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 மெத்தடை வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணலாம், 3 டைப் ஆஃப் கால்குலேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பை சம் ஆஃப் ஸ்பெண்டிங் வச்சு கால்குலேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்துட்டு ஃபேக்டர் இன்கம் கால்குலேட் பண்ணுறது செகண்டு. அப்புறம் வந்து அவுட்புட் வச்சு கால்குலேட் பண்ணுறது தேர்டு. ஓகே, இப்போ வந்து ஒன்று நான் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லியிருக்கு. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் தான் நமக்கு என்ன அப்படின்னா ஸ்பெண்டிங் அப்படின்றது. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, நம்ம பண்ணுற செலவு தான். ஸ்பெண்டிங்னாலும் அதான் எக்ஸாம்பிள், ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இப்போ இதில் பார்த்துடலாம். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு ஜிடிபி கால்குலேட் பண்ணுறப்ப என்னென்னலாம் ஆட் பண்ணுவாங்க, என்னென்னலாம் மைனஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி இது வந்து நம்ம பார்த்தது தான், லைட்டாக சொல்லிடுறேன். கன்சம்ஷன், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெண்டிங், சேஞ்ச் இன் வேல்யூ ஆஃப் ஸ்டாக்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இம்போர்ட்டை வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஏன் இம்போர்ட்டை மைனஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இம்போர்ட் அப்படின்றது வந்து வெளிநாட்டிலேருந்து நமக்கு வர்ற ஏதோ ஒரு பொருள் அப்படி வருது அப்படின்னா நம்ம நாட்டிலேருந்து பணம் வெளியே போகுதுன்னு அர்த்தம். அதனால் அந்த இம்போர்ட்டோடைய வேல்யூ வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, அப்போ இது மாதிரி கண்டுபிடிக்கிறது வந்துட்டு அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஜிடிபியை. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் மெத்தட். இது வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன். அடுத்து வந்துட்டு ஜிடிபி பை ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் பீப்புள் இன் ஜாப்ஸ் அண்ட் இன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். மக்கள் வந்துட்டு வருமானம், அதாவது பேர்லேயே வந்துட்டு இருக்குது இன்கம்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ வருமானங்கள் அடிப்படையில் கணக்கு பண்ணுறது தான் ஜிடிபி. அப்போனா பீப்புள் இன் ஜாப்ஸ், ஒரு வேலைக்கு போகிறவங்க, அப்புறம் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சுயமாக அதை வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறவங்களே அல்லது வந்து விவசாயம் பண்ணுறவங்க, அது மாதிரியான எல்லா விஷயமே ஒரு வேலை செஞ்சு அதில் என்னென்ன வருமானம், எந்தெந்த வகையெல்லாம் வருமானம் வருதோ அதெல்லாமே வந்துட்டு இந்த ஃபேக்டர் இன்கம்ன்றது கீழே வந்துடுது. இந்த இடத்துல வேஜஸ், சேலரின்னு கொடுத்துருக்காங்க. வேஜஸ்னால் கூலி, சேலரினா சம்பளம். அடுத்து வந்துட்டு ப்ராஃபிட்ஸ் ஆஃப் ப்ரைவேட் செக்டர் பிஸ்னஸ். ப்ரைவேட் கம்பெனிக்காரவங்க வந்துட்டு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க இல்லையா, 100 ரூபா போட்டு 150 ரூபா எடுத்தாங்கன்னா அந்த 50 ரூபா வந்து ப்ராஃபிட். அப்போ அந்த மாதிரி அந்த ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு ரெண்ட் இன்கம் ஃப்ரம் தி ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட். இப்போ நான் ஒரு வீடு வச்சிருக்கேன், வீடை வாடகைக்கு விட்டுருக்கேன்னா அந்த வீட்டு வாடகைக்கு எனக்கு பணம் வருது இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுறது ஃபேக்டர் இன்கம். ஓகே, அடுத்தது ஜிடிபி வேல்யூ ஆஃப் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு அவுட்புட்டு பண மதிப்பு, ஒரு பொருள் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதான் அவுட்புட்டு. அந்த ப்ரொடியூஸ் ஆன பொருளோடைய விலை மதிப்பு அதான் வேல்யூ ஆஃப் அவுட்புட் அப்படின்றது. வேல்யூ ஆடட் ஃப்ரம் ஈச் ஆஃப் தி மெயின் எக்கனாமிக் செக்டர்ஸ், பிரைமரி, செகண்டரி, மேனுஃபேக்சரிங்,
அப்புறம் வந்து குவாட்டர்னரி அப்படின்ற மாதிரி 4 செக்டார் இருக்குது. இந்த 4 செக்டார்லேருந்து வர்ற அவுட்புட்டை கால்குலேட் பண்ணுறது தான் இந்த வேல்யூ ஆஃப் அவுட்புட் அப்படின்றது. பிரைமரி ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். பிரைமரி செக்டார் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி இது மாதிரியான சில இதெல்லாம் வரும். அப்புறம் வந்துட்டு செகண்டரி செக்டார் அப்படின்னா இதில் வந்து பிரைமரி செகண்டரி மேனுஃபேக்சரிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்டரி அப்படின்றப்ப இதில் எதை மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக நார்மலாக நம்ம எப்படி சொல்லுவோம், பிரைமரினா அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் வரும். செகண்டரியில் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் செகண்டரின்னு சொல்லுவோம். டெர்ஷரி செக்டாரில் வந்து சர்வீஸ் செக்டார்ன்ற மாதிரி வரும். அப்போ அதில் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல செகண்டரின்றது சர்வீஸ் செக்டாரை குறிக்குது. ஓகே, அடுத்து வந்துட்டு குவாட்டர்னரி அப்படின்றது இப்போ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சென்டர்ஸ் இருக்குது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த குவாட்டர்னரியில் வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 செக்டாரை எழுதிட்டு டேபிள் இருக்கிற மாதிரி பிரிச்சுட்டு பிரைமரி செக்டாரில் ஒரு 4 இண்டஸ்ட்ரி, செகண்டரியில் ஒரு 4 இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் 4, அப்புறம் குவாட்டர்னரியில் 4 எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமில். ஓகே, இப்போ அப்படியே அடுத்ததுக்கு போயிடலாம். This is because the 3 methods are circular in nature. It begins at production through recruitments of factors of production generating income and going as income to factors of production. இப்போ இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர், ஃபேக்டர் இன்கம், வேல்யூ ஆஃப் அவுட்புட்ன்ற மாதிரி இருக்குது. இது 3 வந்துட்டு ஒரு சர்க்குலர் நேச்சர் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் மெத்தடு, இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அதெல்லாம். ஏன் அப்படின்னா அதில் பாருங்கள், திஸ் இஸ் பிகாஸ் 3 மெத்தட்ஸ் சர்க்குலர். அடுத்து வந்துட்டு இட் பிகன்ஸ் அஸ் ப்ரொடக்ஷனில் தான் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஒரு கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மக்களை வந்துட்டு வேலைக்கு ஆள் எடுக்கணும். அந்த கம்பெனியில் வந்து வேலைக்கு ஆள் வந்து வேலை செஞ்சால் தான் ப்ரொடியூஸே பண்ண முடியும். அப்போனா த்ரூ ரெக்ரூட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் நடக்குது. ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, இந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறதுனால, மக்களை வந்து வேலைக்கு எடுக்கிறதுனால ப்ரொடக்ஷன் நடக்குது. அப்புறம் அது இன்கம் வந்து ஜெனரேட் ஆகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3மே வந்துருச்சு. அதனால தான் வந்து இந்த 3மே வந்துட்டு ஒரு இன்டர் கனெக்டடாக ஒரு சர்க்குலராக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ 2.5.1 அடுத்து பார்த்துடலாம். ப்ராடக்ட் மெத்தட் மெஷர்ஸ் தி அவுட்புட் ஆஃப் தி கண்ட்ரி. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்வென்ட்ரி மெத்தட். இப்போ ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்றப்ப அவுட்புட் ஆஃப் த கண்ட்ரின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவுட்புட்னா இப்போ தான் சொல்லியிருந்தேன் நான், ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுற பொருள்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து அதான் உள்ளே வருது. அப்போ அந்த கம்பெனியோட அவுட்புட் அது. அப்போனா ஒரு கண்ட்ரியோட மொத்த அவுட்புட்டை கால்குலேட் பண்ணுறது தான் இந்த ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்வென்ட்ரி மெத்தட். இப்போ நம்ம ஒரு கடைக்கு ஒரு பெரிய இப்போ ஒரு சர்வீஸ் சென்டர், இது மாதிரியான கார் சர்வீஸ் சென்டர்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் போகிறோம் அப்படின்னா அவங்க நம்ம வேலை பார்த்ததுக்கு ஒரு பில்லு கொடுப்பாங்க. அதில் வந்து இன்வென்ட்ரின்னு தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. அதனால் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்வென்ட்ரி மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பில்லிங் சிஸ்டம். ஏன்னா அது வந்து நம்ம ஒரு நம்ம ப்ராடக்ட் அவுட்புட்டு அதோட மணி வேல்யூ தானே சொல்கிறோம். அதனால் கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இதான் இன்வென்ட்ரி மெத்தட். ஏன் இது வந்து இன்வென்ட்ரி மெத்தட் சொல்கிறாங்கன்றதுக்காண்டி இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அடுத்து வந்துட்டு அண்டர் திஸ் மெத்தட் the gross value of output from different sectors like agriculture, industry, trade and commerce etc. is obtained for the entire economy during the year. ஒரு வருஷத்தில் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ட்ரேடு, காமர்ஸ் இது மாதிரி நிறைய செக்டர்ஸ் இருக்குது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. எல்லாத்தோடைய கிராஸ் அவுட்புட், கிராஸ்னால் மொத்தமாக அவுட்புட்டாக எடுத்து எவ்வளோ அதோடைய வருமானம் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்ற மொத்த வேல்யூவையும் ஆட் பண்ணுறது தான் இந்த ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The value obtained is actually the GNP at market prices. இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. இதில் கிடைக்கிற வேல்யூவை தான் நம்ம வந்துட்டு GNP at market price அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். GNP at market price என்னன்றதை போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். Care must be taken to avoid double counting. இந்த டபுள் கவுண்டிங் அப்படின்ற இது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு கம்பெனி வந்து ஒரு கார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த காரோடைய சந்தை விலை வந்துட்டு 4 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா அந்த காரோட மொத்த உற்பத்தி விலை வந்து 4 லட்ச ரூபா. அதில் வந்து என்னென்ன அடங்கும், அந்த காரில் வந்துட்டு வெளியில் வருது அப்படின்னா அது வந்து ஒரு மஹிந்திரா கம்பெனி கார்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த மஹிந்திரா கம்பெனிக்குன்னு அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கணும். அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டில் ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, மேனேஜர் இருப்பார், அப்புறம் வந்துட்டு அதுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு, தண்ணி, இது மாதிரி பல செலவுகள் இருக்குது. அப்போ மார்க்கெட் வேல்யூன்றது 4 லட்ச ரூபா, மொத்தமாக சேர்த்து தான் அந்த 4 லட்ச ரூபான்றது வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அந்த 4 லட்ச ரூபாயும் நம்ம நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங்கில் சேர்த்துக்கிட்டு, அதுவும் இல்லாமல் அந்த டயர் வாங்கின காசு, அப்புறம் வந்துட்டு அங்கே உள்ளே இருக்கவங்களுக்கு கூலி கொடுத்த காசு, இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது. அப்போனா என்ன ஆகுது, இந்த 4 லட்ச ரூபா அந்த காரோட ப்ரைஸ் அப்படின்னா 4 லட்ச ரூபாயிலே வந்து அதுவும் இன்க்ளூட் ஆயிடுது. அந்த டயரோட ப்ரைஸு, அப்புறம் அதில் யூஸ் பண்ண கண்ணாடி, இதோட ப்ரைஸில் எல்லாமே இன்க்ளூட் ஆயிடுது. அப்போ அந்த கண்ணாடியும் தனியாக ஆட் பண்ணிவிட்டு காரோட வேல்யூவையும் மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது. அப்படின்னா 2 தடவை ஆட் பண்ணுற மாதிரி வந்துடும் இல்லையா. அதை தான் அந்த இடத்துல வந்து டபுள் கவுண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து டபுள் கவுண்டிங் ஆயிராமல் நம்ம வந்துட்டு நேஷ்னல் இன்கம் அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The value of the final product is derived by the summation of all the values added in the productive process.
இப்போ ஃபைனல் ப்ராடக்ட் அப்படின்றப்போ வந்து எல்லாத்தையும் மொத்தமாக நீ ஆட் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டு அவாய்ட் டபுள் கவுண்டிங் எய்தர் த வேல்யூ ஆஃப் த ஃபைனல் அவுட்புட் ஷுட் பி டேக்கன் இன்டு எஸ்டிமேட் தி ஜிஎன்பி ஆர் சம் ஆஃப் த வேல்யூஸ் ஆஃப் ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இப்போ நம்ம இந்த இடத்துல டபுள் கவுண்டிங் எரரை அவாய்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியாச்சு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னா, ஒன்று ஃபைனல் ரேட்டை எடுத்துக்கிறணும். அதான் இந்த இடத்துல வந்து ஃபைனல் அவுட்புட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனல் அவுட்புட்டை மட்டும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சம் ஆஃப் வேல்யூஸ், அதாவது எல்லாத்தோட எல்லா பொருட்களுடைய விலையை மட்டும் ஆட் பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம அந்த காரோட விலையை மைனஸ் பண்ணிக்கிறணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒன்று காரோடைய மொத்த விலையை மட்டும் வச்சுக்கோங்க, அல்லது அந்த காரில் யூஸ் பண்ண பார்ட்ஸு, டயர் தனியாக, கிளாஸ் தனியாக, ஸ்டீல் தனியாக, இது மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போனா வந்துட்டு டபுள் கவுண்டிங் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன் இந்தியா த கிராஸ் வேல்யூ ஆஃப் தி ஃபார்ம் அவுட்புட் இஸ் அப்டெயின்ட் அஸ் ஃபாலோஸ். எப்படி அதை வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் 64 அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ், 64 வகையான விவசாய இது இருக்குது, பொருட்கள் வந்து உற்பத்தி ஆகுது. அதோடைய டோட்டல் ப்ரொடக்ஷன் எஸ்டிமேட் பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். த அவுட்புட் ஆஃப் ஈச் கிராப் இஸ் மெசர்டு பை மல்டிப்ளையிங் த ஏரியா சவுண்ட் பை தி ஆவரேஜ் ஈல்டு பெர் ஹெக்டேர். இந்த சவுண்ட் அப்படின்றது வந்துட்டு அறுவடை செய்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இவ்வளோ ஏக்கர் நிலத்தில் விவசாயம் பண்ணிட்டு நெல் போட்டிருக்கோம், இவ்வளோ ஏக்கரில் கரும்பு போட்டிருக்கோன்ற மாதிரி ஒரு அளவு இருக்கும் இல்லையா. அப்போ அந்த நிலத்தோட அளவு அதை வந்து ஹெக்டரில் மெஷர் பண்ணுறாங்க. ஹெக்டேர் அளவில் விவசாய நிலத்தோட அளவையும் இன்ட்டு எவ்வளோ ஒன்று வந்து நம்ம அந்த கிராப் வந்து எவ்வளோ ஈல்டு, அதாவது ஈல்டு அப்படின்னா சாகுபடி ஆகிருக்குன்றதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா. அது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு டோட்டல் அவுட்புட் ஆஃப் ஈச் கமாடிட்டி இஸ் வேல்யூட் அட் மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ மார்க்கெட் ப்ரைஸில் தான் அதை வந்து நம்ம டோட்டல் இது அவுட்புட்டை வந்து கால்குலேட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நெல் ஒரு மூட்டை 1000 ரூபா அப்படின்னா அந்த 1000 ரூபாவை தான் நம்ம வந்து 1000 ரூபா சந்தையில் விற்கிது, மார்க்கெட்டில் விற்கிது அப்படின்னா அந்த 1000 ரூபாவை தான் எடுத்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈச் கமாடிட்டி, ஒரு கமாடிட்டிக்கும் அதே மாதிரியாக எவ்வளோ சந்தை விலை இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிறணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து 64 அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகே, The aggregate value of total output of the 64 commodities is taken to measure the gross value of agriculture output. இந்த இடத்துல எப்படி அசியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறையில் மொத்தமே 64 கமாடிட்டிஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனைக்காண்டி அசியூம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு கமாடிட்டிக்கும் ஒரு சந்தை விலை இருக்கும். அதை வந்து நம்ம ஏரியா அப்புறம் வந்துட்டு சாகுபடி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு அவுட்புட் எடுத்துருக்கோம் இல்லையா. இதே மாதிரி ஒரு கமாடிட்டிக்கு எடுப்போம். அப்போ மொத்தம் 64 கமாடிட்டிக்கு இதே மாதிரி எடுத்தோம்னா ஒரு ஓவராலாக ஒரு ரேட் கிடைக்கும் இல்லையா. அந்த ரேட்டு தான் அக்ரிகல்ச்சர் செக்டருடைய மொத்த அவுட்புட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The net value of the agriculture output is measured by making deductions for the cost of seed, manures and fertilizers, market charges, ரிப்பேர்ஸ் அண்ட் டிப்ரிசியேஷன் ஃப்ரம் த கிராஸ் வேல்யூ. இது வந்து நம்ம இந்த இதுக்கு முன்னாடி டபுள் கவுண்டிங் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்லே அதான் இது. அப்போ நெட் வேல்யூன்னு நம்ம எடுத்ததுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் செக்டருடைய அவுட்புட் நம்ம எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து இந்த காஸ்ட் ஆஃப் சீடு, விதை வாங்கின விலை, அதுக்கு வாங்கின உரம், ஃபெர்டிலைசர், மார்க்கெட் சார்ஜ்னால் நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு நெல்லை சாகுபடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நெல்லை வந்து யாருக்கு தேவையோ அங்கே கொண்டு போகணும். அந்த ட்ராவல் சார்ஜ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வண்டி வந்து பழுதாகலாம். இந்த இதில் ரிப்பேர்ன்ற அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிப்பேர்னால் அதில் வந்து இந்த பெட்ரோல் டீசல் போடுறது இதுவும் வந்து ஆட் ஆயிரும். அந்த டிரைவருக்கான கூலி எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடும். அப்போ அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிற கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ விவசாயம் பண்ணுறவர் ஒரு மூட்டை 600 ரூபாய்க்கு அவர் வந்து அசலுக்கு வருது அப்படின்னா அதை அவர் சேல் பண்ணுறப்ப 1000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாரு அப்படின்னா அந்த 400 ரூபாக்குள்ளேயும் இந்த இதெல்லாமே வந்துடும். இந்த காஸ்ட் ஆஃப் சீடு எல்லாமே அடங்கிடும். அவர் வந்து அந்த அசல் போக மீதிக்கு வந்து லாபம் வச்சு தான் விற்பார். அப்போ அவர் 1000 ரூபான்ற பணம் ஒரு மூட்டை விற்கிறாரு அப்படின்னா அந்த 1000 ரூபாக்குள்ளேயே இது எல்லாமே அடங்கிடுது. இந்த விதை வாங்கின விலை, அப்போ அந்த ட்ராவல் சார்ஜ் எல்லாமே அடங்கிடுது. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம கழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டபுள் கவுண்டிங் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான் மெயினான பாயிண்ட் இந்த இடத்துல. ஓகே, அடுத்து வந்துட்டு similarly the gross values of the output of animal husbandry, forestry, fishery, mining and factory establishments are obtained by multiplying their estimates of total production while with market prices. அது இப்போ நான் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற செக்டருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி என்னென்ன நமக்கு செக்டர் இருக்கோ, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷரி, இது மாதிரி கொடுத்துருவாங்க. இது மாதிரி எல்லா செக்டருக்கும் இதே இப்போ எப்படி ப்ராசஸில் பண்ணோமோ அதே மாதிரி எஸ்டிமேட் பண்ணோம்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து கிடச்சிரும். டோட்டல் ப்ரொடக்ஷனுடைய மார்க்கெட் வேல்யூ, மார்க்கெட்டில் அது எவ்வளோ விலை மதிப்பு அப்படின்றத வந்துட்டு நம்மளால் கால்குலேட் பண்ணிட முடியும். இது மாதிரி மெத்தடில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Net value of the output in the sectors is
derived by making deductions for cost of materials used in the process of production and depreciation allowances etc. from the gross output. depreciation பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியாச்சு. அதாவது என்னென்னா நெட் வேல்யூ இந்த ஒரு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண பொருட்களுடைய நெட் வேல்யூ ஓவரால் பண மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸோட காஸ்ட்டு டெப்ரிசியேஷன் காஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு டிடெக்ட் பண்ணிடணும், எடுத்துடணும், சேர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. திரும்ப அதவே சொல்கிற மாதிரி இருக்குது. நெட் வேல்யூ ஆஃப் ஈச் செக்டர் இஸ் மெஷர்டு இன் திஸ் வே இண்டிகேட்ஸ் நெட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த செக்டர் டு த நேஷனல் இன்கம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு செக்டர் இருக்கும். அக்ரிகல்ச்சர் செக்டர் தனியாக, இண்டஸ்ட்ரி நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தனியாக, இது மாதிரி ஒரு இதுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம்னா ஓவராலாக நம்ம பார்க்குறப்ப என்ன ஆகுது, நமக்கு வந்து ஒரு நெட் வேல்யூ கிடச்சிரும். அதை தான் வந்துட்டு நம்ம நேஷனல் இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரிகாஷன்ஸ் இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட் மெத்தட் இஸ் ஃபாலோடு இன் தி அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்றதை மெயினாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிறணும். இந்த ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்ற நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங்கில் 3 மெத்தட் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ப்ராடக்ட் இன்கம் அப்படின்ற மெத்தடை அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அதாவது வளர்ச்சி இல்லாத நாடுகளில் தான் பயன்படுத்துகிறாங்க. பட் இட் இஸ் லெஸ் ரிலையபிள் பிகாஸ் தி மார்ஜின் ஆஃப் எரர் இன் திஸ் மெத்தட் இஸ் லார்ஜ். ஆனால் இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா எஃபிஷியன்ட் இல்லாத மெத்தட். இது வந்து கொஞ்சம் தவறான மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் தவறான மெத்தட் அப்படின்னா இதில் வந்துட்டு எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன் இந்தியா திஸ் மெத்தட் இஸ் அப்ளை டு அக்ரிகல்ச்சர், மைனிங் அண்டு மேனுஃபேக்சரிங் இன்க்ளூடிங் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இது மாதிரி இந்த அக்ரிகல்ச்சர், மைனிங், மேனுஃபேக்சரிங் துறை, அப்புறம் வந்து இந்த கைவினைப் பொருட்கள், இது மாதிரியான இந்த செக்டருக்குலாம் வந்துட்டு இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் எரர் இஸ் லார்ஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஏன் இந்த இடத்துல மார்ஜின் ஆஃப் எரர் இஸ் லார்ஜ் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு செக்டர் அக்ரிகல்ச்சர் செக்டருக்கே வந்து அந்த 1000 ரூபாயில் அந்த சீடோடைய அதாவது இந்த விதைகள் வாங்குகிற விலை இதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணணும், அப்புறம் வந்து டெப்ரிசியேஷன் வேல்யூவெலாம் மைனஸ் பண்ணிடணும், இது மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஓவராலாக இந்தியா முழுக்க கால்குலேட் பண்ணுறப்ப அப்போ இது மாதிரி இந்த டிடெக்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஒரு சிரமமான விஷயம் ஓவராலாக இந்தியாவுக்கு பார்க்குறப்ப. அதனால் இதில் வந்துட்டு எரர் வர்றதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுடைய புரிதலுக்காக நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஓகே, அடுத்து வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டபுள் கவுண்டிங் இஸ் டு பி அவாய்டட் அண்டர் தி வேல்யூ ஆடர் மெத்தட். முன்னாடி சொன்னதான் டபுள் கவுண்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணணும். எனி கமாடிட்டி விச் இஸ் எய்தர் ரா மெட்டீரியல் ஆர் இன்டர்மீடியட் குட் ஃபார் தி ஃபைனல் ப்ரொடக்ஷன் சுட் நாட் பி இன்க்ளூடட். எனி கமாடிட்டி விச் இஸ் எய்தர் ரா மெட்டீரியல் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு என்ன எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு வாட்ச் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த வாட்சுக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ராப்புக்கு ரப்பர் வேணும். அந்த ரப்பர் வந்து ஒரு ரா மெட்டீரியல். ஆர் இன்டர்மீடியட் குட் அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து எதை எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக அப்படின்னா, ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ட்ரெஸ்ஸு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாக தான் வரும். அந்த பஞ்சை நூலாக்கணும், அப்புறம் நூலை வந்து ஃபைபரை கன்வெர்ட் பண்ணணும். இது மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு இல்லையா. அப்போ இந்த இடையில வந்துட்டு நூல் அப்படின்றது இன்டர்மீடியட் குட், பஞ்சுக்கும் ஃபைபருக்கு இடையில இருக்குது அந்த நூலுன்றது. அப்போ அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், சுட் நாட் பி இன்க்ளூடட். இது மாதிரி ரா மெட்டீரியல்ஸு அப்புறம் இன்டர்மீடியட் குட்டெல்லாம் வந்துட்டு அதுக்கான விலையை வந்து ஆட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு எல்லாமே ஓவராலாக வந்து டபுள் கவுண்டிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், வேல்யூ ஆஃப் காட்டன் என்டர்ஸ் வேல்யூ ஆஃப் யான் அஸ் காஸ்ட் அண்டு வேல்யூ ஆஃப் யான் இன் கிளாத் அண்ட் தட் ஆஃப் கிளாத் இன் கார்மெண்ட்ஸ் அட் எவ்ரி ஸ்டேஜ் வேல்யூ ஆர்டர் ஒன்லி ஷுட் பி கால்குலேட்டட். அதாவது இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளே அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து பஞ்சு, நூல் எல்லாத்தோடைய வேல்யூ வந்துட்டு இப்போ நம்ம நூலாக வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பஞ்சோடைய விலையும் அதுக்குள்ளே ஆட் ஆயிடுது. அடுத்து வந்து நம்ம ட்ரெஸ்ஸாக வாங்குகிறோம்னா அந்த பஞ்சு, நூல் எல்லாத்தோட விலையும் வந்து இதுக்குள்ளே ஆட் ஆயிடுது. அப்போ வந்து தனித்தனியாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது, ஓவராலாக மொத்தமாக தான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The value of output used for self consumption should be counted while measuring national income. செல்ஃப் கன்சம்ஷன் அப்படின்னா இப்போ நம்ம அந்த ட்ரெஸ்ஸை எதுக்கு வாங்குகிறோம், நம்ம போட்டுக்கிறதுக்கு தான் வாங்குகிறோம். அப்போ என்னுடைய தேவைக்காக வேண்டி வாங்குகிறேன், அதான் வந்து செல்ஃப் கன்சம்ஷன். அப்போ அதோடைய ரேட்டை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறணும். இப்போ பஞ்சை வந்து நான் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். காட்டன் நான் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னா, காட்டன் வந்து எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, யாரோட செல்ஃப் கன்சம்ஷனுக்காக அது ப்ரொடியூஸ் பண்ண கிடையாது, ட்ரெஸ்ஸாக மேக் பண்ணுறதுக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து அதில் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் மெடிக்கலில் நம்ம வாங்குகிறோம் இல்லையா பஞ்சு, அந்த பஞ்சை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஏன்னா அது நம்மளுடைய செல்ஃப் கன்சம்ஷனுக்காண்டி தான் இருக்குது. ஓகேவா, சுருக்கமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபைனல் குட்ஸு மக்களுடைய கைக்கு போய் சேருது இல்லையா, கடையிலேருந்து வாங்குகிறோம் இல்லையா, அது மாதிரியான பொருட்களை மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம்.
தேர்ட் பாயிண்ட் வந்து இந்த கேஸ் ஆஃப் டியூரபிள் குட்ஸ் சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ ஓன்டு கார்ஸ் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். இப்போ செகண்ட் ஹேண்டில் கார் வாங்குகிறோம், ஃபோன் வாங்குகிறோம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஆட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட்டு. ஓகே அவ்வளோதான். இந்த வீடியோவில் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து 2.5.2 அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.